ஹாய், லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்த்தோம், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்த்தோம். அதில் லாஸ்ட்டாக என்ன முடித்தேன்னா ஆர்டினரி பில் முடித்தேன். ஸோ இந்த கிளாஸில் என்ன கண்டினியூ பண்ண போகிறோன்னா மணி பில் வந்து பார்க்கலாம், மணி பில்லோட ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ நோ மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் வித்தவுட் தி கவர்னர் ரெக்கமெண்டேஷன். ஆளுநரின் பரிந்துரை இல்லாமல் எந்த ஒரு பண மசோதாவையும் அறிமுகப்படுத்த முடியாது. தென் இட் கேன் பி இன்ட்ரடியூஸ்டு ஒன்லி இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ மணி பில்லை வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலால் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, அதுக்கு பவரே கிடையாது. சேம் நம்ம எங்கே பார்த்துருப்போம்னா பார்லிமெண்ட்டில் லோக்சபா தான் மணி பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, ராஜ்யசபாவுக்கு அந்த பவர் கிடையாது. இது சட்டமன்றத்தில் மட்டும் அறிமுகப்படுத்த முடியும். தென் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மணி பில்லை வந்து யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னா மினிஸ்டர் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி பை எ மினிஸ்டர், ஒரு அமைச்சரால் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். இதுவே ஆர்டினரி பில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எனி மெம்பர்னு பார்த்துருப்போம். எனி மெம்பர் மீன்ஸ் இட் கேன் பி அ எம்எல்ஏ ஆர் இட் கேன் பி அ மினிஸ்டராக கூட இருக்கலாம். தென் த பில் இஸ் தென் கிவன் டு கவர்னர் ஃபார் அசென்ட். கவர்னருக்கு நம்ம அசென்ட்டுக்கு அனுப்பிச்சிடறோன்னா கவர்னர் என்ன பண்ணுவார்னா கவர்னர் மே கிவ் ஆர் வித்ஹோல்ட் இட் ஆர் சென்ட் இட் பிரசிடென்ட் கன்சிடரேஷன். கவர்னர் என்ன பண்ணுவார்னா அந்த பில்லுக்கு சைன் பண்ணலாம், சைன் பண்ணிட்டார்னா அந்த பில் என்ன ஆகும்னா ஆக்டாக மாறிடும். அவர் என்ன பண்ணலான்னா பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பலாம். ஸோ ஆளுநர் அதை என்னென்னா கையெழுத்து வழங்கலாம் அல்லது தடுக்கலாம் அல்லது ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு அனுப்பலாம். ஸோ இப்போ பிரசிடெண்ட்டுக்கிட்ட போயிடுச்சு. பிரசிடெண்ட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா த பிரசிடெண்ட் டு மே கிவ் ஆர் வித்ஹோல்ட் அசன். பிரசிடெண்ட்டை வந்து அதுக்கு கையெழுத்து போடலாம், அப்படி இல்லைனா கையெழுத்தும் போடாமல் ரிஜெக்டும் பண்ணிடலாம். பட் என்னன்னா நெய்தர் கவர்னர் ஆர் பிரசிடெண்ட் கேன் ரிட்டர்ன் த பில் ஃபார் ரீகன்சிடரேஷன். ஆனால் ஆளுநரோ ஜனாதிபதியோ மறுபரிசீலனைக்காக மசோதாவை திருப்பி அனுப்ப முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா ரெண்டு பேருக்கு என்ன பண்ணலாம், சைன் பண்ணலாம் இல்லைனா ரிஜெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் திருப்பியும் நீங்கள் ரீகன்சிடரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்ப முடியாது. ஸோ இதுதான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மணி பில்லோட ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சிறப்பு உரிமைகள் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கலெக்டிவ் ப்ரிவிலேஜஸ் என்னன்னு சொல்லி பாருங்கள். It has the right to publish its reports, debates and proceedings and also the right to prohibit others from publishing the same. அறிக்கைகள், விவாதங்கள் மற்றும் செயல்பாடுகளை வெளியிடும் உரிமையை கொண்டுள்ளது. அதே அறிக்கைகளை வெளியிடுவதை தடை செய்யும் உரிமையும் உள்ளது. The next point, it can exclude strangers from its proceedings and hold secret settings to discuss some important matters. செயல்பாடுகளில் இருந்து அந்நியர்களை விலக்கிக் கொள்ளலாம் மற்றும் விவாதிக்க ரகசிய அமர்வுகளை நடத்தலாம். த நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இட் கேன் மேக் ரூல்ஸ் டு ரெகுலேட்ஸ் இட்ஸ் ஓன் ப்ரொசீஜர் அண்ட் தி கண்டக்ட் ஆஃப் இஸ் பிஸ்னஸ். நடைமுறை மற்றும் வணிக நடத்தை ஒழுங்குபடுத்த விதிகள் செய்ய முடியும். தென் லாஸ்ட் பாயிண்ட், இட் கேன் பனிஷ் மெம்பர்ஸ் அஸ் வெல் அஸ் அவுட்சைடர்ஸ் ஃபார் பிரீச் ஆஃப் இட்ஸ் ப்ரிவிலேஜஸ் ஆர் இட்ஸ் கண்டெம்ட் பை ரெப்ரிமெண்ட், அடாம்னேஷன் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட். உறுப்பினர்கள் மற்றும் வெளியில் உள்ளவர்கள் சலுகைகளை மீறியதற்காகவோ அல்லது அவமதிப்பிற்காகவோ கண்டிப்பு, எச்சரிக்கை அல்லது சிறைவாசம் மூலம் தண்டிக்க முடியும். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் ஹஸ் த ரைட் டு ரிசீவ் இமிடியேட் இன்ஃபர்மேஷன். உடனடி தகவல்களை பெறுவதற்கு உரிமை உண்டு. த கோர்ட்ஸ் ஆர் ப்ரொஹிபிட்டட் டு என்கொயர் இன்டு இட்ஸ் ப்ரொசீடிங். நீதிமன்றங்கள் அதன் நடவடிக்கைகளை விசாரிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென் லாஸ்ட் பாயிண்ட், நோ பர்சன் அண்ட் நோ லீகல் ப்ராசஸ் can be served within the precincts of the house without the permission of the presiding officer. சபையின் வளாகத்திற்குள் சபாநாயகரின் அனுமதியின்றி எந்த ஒரு நபரையும் கைது செய்ய முடியாது, எந்த ஒரு சட்ட நடைமுறையும் வழங்க முடியாது. இந்த சட்ட நடைமுறைனா போத் சிவில் அண்டு கிரிமினல். அதேமாரி நபர் மீன்ஸ் ரெண்டுமே உறுப்பினர் அல்லது வெளிநாட்டவர் ரெண்டுமே சேர்த்து சொல்லுவாங்க. தென் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா கலெக்டிவ் ப்ரிவிலேஜஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். தென் இண்டிவிஜுவல் ப்ரிவிலேஜஸ் தனிப்பட்ட சலுகைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தே cannot be arrested during the session of the state legislature and 40 days before the beginning and 40 days after the end of the such session. இப்போ ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா அவரை வந்து செஷன்ஸ் நடந்துகிட்ருக்குன்னு வச்சுங்களேன், அந்த செஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதும் அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது. தென் அந்த செஷன் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அந்த ஸ்டார்ட் ஆகிற ஒரு 40 டேஸ்க்கு முன்னாடியும் அரெஸ்ட் பண்ண முடியாது. தென் அந்த செஷன் எண்ட் ஆகுதுல்ல, தென் அந்த செஷன் எண்ட் ஆகி 40 டேஸ் கழிச்சும் அரெஸ்ட் பண்ண முடியாது. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி சிவில் கேசஸ் மட்டும்தான், நாட் அப்ளிகபிள் ஃபார் கிரிமினல் கேசஸ். சிவில் கேஸுக்கு மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர் வந்து யூஸ் ஆகுமே தவிர நாட் ஃபார் கிரிமினல் கேசஸ். தென்
தே ஹாவ் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். மாநில சட்டமன்றத்தின் அவர்களுக்கு பேச்சு சுதந்திரம் உள்ளது. தென் தே கேன் ரெஃப்யூஸ் டு கிவ் எவிடன்ஸ் அண்ட் அப்பியர் ஆஸ் விட்னஸ் இன் கேஸ் பெண்டிங் இன் எ கோர்ட் when the state legislature is in session. மாநில சட்டமன்றம் அமர்வு நடத்தும் போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஒரு வழக்கில் சாட்சி அளிக்கவோ சாட்சியாக தோற்றமளிக்கவும் அவர்களுக்கு மறுக்கலாம். இப்போ நம்ம இண்டிவிஜுவல் ப்ரிவிலேஜஸ் பார்த்துட்டோம். தென் நம்ம ஸ்டார்டிங் பார்த்த மாதிரி ரிசர்வேஷன் ஃபார் ஆங்கிலோ இந்தியன்ஸ், ஆங்கிலோ இந்தியர்களுக்கான இட ஒதுக்கீடு. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பரை நம்ம வந்து நாமினேட் பண்ணலாம். யார் நாமினேட் பண்ணுவார்னா கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. பட் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த 126 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பில்லு படி த ரிசர்வேஷன் ஃபார் ஆங்கிலோ இந்தியன்ஸ், ஆங்கிலோ இந்தியர்களுக்கான இடஒதுக்கீடு. ஸோ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, ஒரு மெம்பர்ஸ் ஆஃப் த ஆங்கிலோ இந்தியன்ஸை வந்து நம்ம கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்த 126 அமெண்ட்மெண்ட் பேட்டில் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அந்த ப்ரொசீஜரை எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ ஆங்கிலோ இந்தியன் ரெப்ரசன்டேஷனே கிடையாது. எங்கன்னா பார்லிமெண்ட்லேயும் இருக்க மாட்டாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் இருக்க மாட்டாங்க. அதுதான் இந்த ஸ்லைடு பேசுது. கான்ஸ்டியூஷன் ஹஸ் அபாலிஷ்டு ரிசர்வேஷன் ஃபார் ஆங்கிலோ இந்தியன் மெம்பர்ஸ் இன் லோக்சபா அசம்பிளி. மசோதா மக்களவை மற்றும் சட்டமன்றங்களில் ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது. The reservation for Anglo-Indian community was extended till the year 2020 through the 95th Amendment Act 2009. ஸோ லாஸ்ட்டாக 95th Amendment Actல தான் ரிசர்வேஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. எந்த வருஷம் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2020 வரைக்கும். பட் ஆனால் இப்போ 126th அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ரிசர்வேஷனை அபாலிஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்டு. தென் விப்புனா நம்ம பார்த்துருவோம், பார்லிமெண்ட்டில் பார்த்தது தான் கொறடா. ஸோ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிலும் விப்பு இருப்பாங்க. ஸோ எவரி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹேஸ் இஸ் ஓன் விப். என்ஷூர் தி அட்டண்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் பார்ட்டி மெம்பர்ஸ், தனது கட்சி உறுப்பினர்களின் வருகையை உறுதி செய்தல். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து விப்புன்றவர் என்னென்னா ஒரு கிளாஸ் லீட்ரு மாதிரி. ஸோ அவங்க கட்சி மெம்பர்லாம் ஒழுங்காக வந்து வராங்களா போகிறாங்கன்னா இவர் தான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். தென் த மெம்பர்ஸ் ஆர் சப்போஸ் டு ஃபாலோ தி டைரக்டிவ்ஸ் கிவன் பை தி விப். உறுப்பினர்கள் கொறடாக்கள் வழங்கிய உத்தரவுகளை பின்பற்ற வேண்டும். ஸோ விப்பு என்ன பண்ணுவார்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ எப்படி நடக்கும்னா ஒரு கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி வந்து யார்கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்கன்னா விப்புக்கிட்ட தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யார்கிட்ட அவங்க சொல்லணும்னா மெம்பர்ஸுக்கிட்ட விப்பு வந்து சொல்லணும். சப்போஸ் அந்த விப்பு சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை இவங்க யாருமே ஃபாலோ பண்ணலைன்னா இவங்க வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ ஆஃபீஸ் ஆஃப் த விப் இஸ் இன் இந்தியா இஸ் மென்ஷன்ட் நெய்தர் இன் தி கான்ஸ்டியூஷன் நார் இன் தி ரூல்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் நார் இன் தி பார்லிமெண்ட்ரி ஸ்டேட்டஸ். இந்த விப்புன்ற கான்செப்ட்டு கான்ஸ்டியூஷன்லையும் சொல்லலை, தென் ரூல்ஸ் ஆஃப் தி ஹவுஸ்லையும் சொல்ல, தென் பார்லிமெண்ட்ரி ஸ்டேட்டஸ்னு சொல்ல. இதை வந்து ஒரு கன்வென்ஷனாக ஃபாலோ பண்ணுறது தான். பட் இப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களே, விப்பு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை இப்போ மெம்பர்ஸ் யாருமே ஃபாலோ பண்ணலை அப்படின்னா தென் என்ன ஆகும்னா கட்சி சொல்கிறத கேட்கலன்னு சொல்லி வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் இருக்குல்ல, 10th ஷெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷனால் இந்த இதில் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்கள டிஃபெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மாநில சட்டமன்றத்தின் பணிகள் என்னென்னு பாருங்கள். மேக்ஸ் லாஸ் ஆன் சப்ஜெக்ட்ஸ் அண்டர் ஸ்டேட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். மாநில மற்றும் ஒரே ஒத்த பட்டியல்களின் கீழ் சட்டங்களை உருவாக்குதல். பட்ஜெட் அப்ரூவல், வரவு செலவு திட்டத்தை ஒப்புதல் தெரிவிக்கிறது. பட்ஜெட் பாஸ்டு பை விதான் சபா, பட்ஜெட் வந்து விதான் சபா வந்து பாஸ் பண்ணுறதில்ல, அதுவும் இவங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது. அப்ரூவல் ஆஃப் விதான் பரிஷத் இஸ் ஏ ஃபார்மாலிட்டி. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணி பில்ஸ் இன்ட்ரோடியூஸ்ட் ஒன்லி இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சட்டமன்றத்தில் மட்டுமே பண மசோதாக்களை அறிமுகப்படுத்த முடியும். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஓவர் சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை மீது கட்டுப்பாட்டை மேற்கொள்வது. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கேன் என்ஃபோர்ஸ் த மினிஸ்ட்ரி டு ரிசைன் வித் இஸ் ஓட். நம்பிக்கையில்லாத தீர்மானம் இந்த வாக்கெடுப்பு மூலம் அமைச்சரவை பதவி விலகும்படி கட்டாயப்படுத்தலாம். அடுத்த பாயிண்ட்டு, அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் டு டிஸ்கஸ் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ். முக்கியமான விஷயங்களை விவாதிக்க ஒத்திவைப்பு தீர்மானம். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவோட ஃபங்க்ஷன்ஸ். தென் லாஸ்ட்டு பாருங்கள், எலெக்ஷன் பார்ட்டிசிபேட்ஸ் இன் தி பிரசிடெண்ட் அண்டு ராஜ்யசபா. ஸோ நம்ம பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்திருக்கேன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட எம்பிஸ். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியிலேருந்து எம்பிஸ் அண்டு எம்எல்ஏஸ் வந்து கலந்துருப்பாங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ எம்எல்ஏஸ்ன்றது எலெக்டட் எம்எல்ஏஸ் தான் கலந்துருப்பாங்க, நாமினேட்டட் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட் சொல்லுது. த எலெக்ஷன் பார்ட்டிசிபேட்ஸ் இன் தி எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட் அண்டு ராஜ்யசபா. தேர்தல் குடியரசுத் தலைவர் மற்றும் மாநிலங்களவை தேர்தலில் பங்கேற்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்ததை வந்து இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே சொல்லுது. ஸோ ஆர்டிகல் 168 எதை பற்றி பேசுனா த கான்ஸ்டியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் இன் ஸ்டேட்ஸு.
Then Article 169, abolition or creation of legislative council in states. Then Article 170 என்ன சொல்லுதுன்னா composition of the legislative assembly. Article 171 என்ன சொல்லுதுன்னா composition of the legislative councils. Article 172, duration of state legislature. Article 173, qualification for membership of the state legislature. Article 174 என்ன பேசுதுன்னா session of the state legislature, propagation and dissolution. Article 175, the right of governor to address and send a message to the houses. Then Article 176, special address by the governor. Article 177, the rights of ministers and advocate general are respect the house. So next articles-லாம் பாருங்க. Article 178, the speaker and deputy speaker of the legislative assembly. Article 179 என்ன சொல்லுதுன்னா vacation and resignation of and removal from the office of the speaker and deputy speaker. Article 180 என்ன சொல்லுதுன்னா the power of the deputy speaker or the other person to perform the duties of the office or to act as speaker. Article 181, the speaker or the deputy speaker not to preside while a resolution for his removal from the office is under consideration. Article 182, the chairman and deputy chairman of the legislative council. Then Article 183, vacation and resignation of and removal from the office of chairman and deputy chairman. Article 184 இது சொல்லுதுன்னா the power of deputy chairman or other person to perform the duties of the office or to act as chairman. Article 185, the chairman or deputy chairman not to preside while a resolution for his removal from the office is under consideration. Article 186, the salary and allowance of the speaker and deputy speaker and chairman and deputy chairman. The last 187, the secretariat of state legislature. Then அடுத்த article பாருங்க. Article 188, oath or affirmation by members. Then Article 189, voting in the house, power of house to act notwithstanding vacancy and quorum. Then disqualifications of the members வந்து இந்த 4 ஆர்டிகல் பேசுது. என்னென்னு பாருங்க. Article 190 என்ன சொல்லுதுன்னா vacation of seats. Article 191, disqualification for membership. Article 192, decision on questions as to disqualification of members. Then Article 193, penalty for sitting and voting before making oath or affirmation under Article 188 or when not disqualified or when disqualified. Then last பாருங்க, powers, privileges and immunities of state legislature and other members. ஸோ இது பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் பற்றி பேசுது. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரோட மெம்பர்ஸோட பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ். Article 194, powers, privileges of the House of Legislature and of the members and committees. Article 195, salaries and allowance of the members. Legislative procedure உள்ள ஆர்டிகல் பாருங்க. Article 196, provision as introduction and passing of bills. Article 197, restriction on power of legislative council as to bill other than money bills. Article 198, special procedure in respect of money bills. Article 199, definition of money bills. மணி பில்ஸோட டெஃபினேஷனை பற்றி இந்த ஆர்டிகல் தான் சொல்லுது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில். இதுவே நம்ம வந்து பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா Article 110 வந்து மணி பில்லோட டெஃபினேஷனை சொல்லியிருக்கோம். தென் Article 200, கவர்னரோட பவர்ஸு அசண்டை வந்து போடுறாருல அதை பற்றி பேசுகிறது, அசன்ட் டு பில்ஸ். தென் Article 201, bill reserved for consideration. Then next பாருங்கள், ப்ரொசீஜர் இன் ஃபினான்ஷியல் மேட்டர். Article 202, இது வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டு. இதை 112னா நம்ம பட்ஜெட்டை சொல்லுவோம், ஸ்டேட் பார்லிமெண்ட்டில் பண்ணுறது. தென் 203, ப்ரொசீஜர் இன் லெஜிஸ்லேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்டிமேட்ஸ். 204, அப்ராப்ரியேஷன் பில்ஸ். 205, சப்ளிமெண்ட்ரி அடிஷ்னல் ஆர் எக்ஸஸ் கிராண்ட்ஸ். கிராண்ட்ஸை பற்றி பேசுறது Article 205. Then Article 206, vote on account, vote of credit and exceptional grants. Then Article 207, special provision as to financial bills. So last slide articles-ல general procedure. Article 208 எதை பற்றி பேசுனா rules of procedure. Then Article 209 எதை பற்றி பேசுனா regulation by law of procedure in the legislature of the state in relation to financial business. Article 210, language to be used in the legislature.
Article 211 restriction on discussion in the legislature. Article 212 courts not to inquire into the proceeding of the legislature. Then legislative power of the governor. 213 எது சொன்னா power of governor to promulgate ordinance during recess of the legislature. ஸோ ஆர்டினன்ஸ் கவர்னரோட ஆர்டினன்ஸ் பவரை பற்றி இந்த ஆர்டிக்கல் தான் பேசுது. நம்ம ஆல்ரெடி கவர்னர் டாப்பிக்கில் இதை கவர் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஸோ த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த கவர்னர், இது என்ன ஆர்டிக்கல் வரும்னா ஆர்டிக்கல் 164 வரும். ஸோ ஆப்ஷனில் வந்து ஏ பாருங்கள் 1, ஏ ஆப்ஷன் பாருங்கள், ஏக்கு வந்து ஏ தான் வரும். தென் அதர் ப்ரொவிஷன் அஸ் டு மினிஸ்டருக்கு வந்து ஆர்டிக்கல் 167 த கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் எ ஸ்டேட்டு, இது சிக்கு வந்து என்ன ஆர்டிக்கல் வரும்னா ஆர்டிக்கல் 166 வரும். தென் லாஸ்ட் டி பார்த்தீங்கன்னா த டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்னிஷிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு கவர்னர், இது வந்து ஆர்டிக்கல் 163 வரும். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏ 1324. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜுடிஷியல் பவர் ஆஃப் த கவர்னர்ஸ் ஆஃப் த ஸ்டேட். த பவர் ஆஃப் கிராண்டிங் பர்டன் அண்டர் ஆர்டிகல் 161 இஸ் வைட் அண்ட் டு நாட் கண்டெயின் எனி லிமிட்டேஷன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா பார்டனிங் பவர் வந்து கவர்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் பவர் தான் இருக்குது, பிரசிடெண்ட்டுக்கு தான் அதிக பவர் இருக்குது. ஏன்னா பிரசிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா மரண தண்டனையிலும் அவரால் இது கொடுக்க முடியும், விலக்குகள் வந்து கொடுக்க முடியும். பட் ஆனால் கவர்னரால் அது மாதிரி பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அந்த ஏ வந்து தப்பு. ஸோ த ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் பாசிபிள் வென் ஹி ஆன் த கிரவுண்ட் ஆஃப் நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அண்டு நான் கன்சிடரேஷன் ஆஃப் ரிலவெண்ட் மெட்டீரியல் அண்டு சஃபர் ஃப்ரம் ஆர்பினஸ். எஸ், ரீசன் வந்து கரெக்டு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் பி. ஏன்னா கவர்னரை வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் மார்ஷல் அதில் வந்து அவருக்கு அந்த பவர் கிடையாது. பிரசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் கோர்ட் மார்ஷலில் என்னென்னா இது கொடுக்க முடியும். பார்டனிங் பவர்ஸ் வந்து மன்னிக்கும் அதிகாரம் வந்து பிரசிடெண்ட்டுக்கு தான் இருக்குது, கவர்னருக்கு கிடையாது. ஸோ அசெஷன் ஏ வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான் வரும். ஆர் இஸ் ட்ரூ அண்டு ஏ இஸ் ஃபால்ஸ். ரீசன் வந்து கரெக்ட். த ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் பாசிபிள் வென் ஹி ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அண்டு நான் கன்சிடரேஷன் ஆஃப் ரிலவெண்ட் மெட்டீரியல் அண்ட் சஃபர் ஃப்ரம் ஆர்பிட்ரனஸ். ஸோ விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் தி கவர்னர். இதில் வந்து எது தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹி அப்பாயிண்ட்ஸ் தி அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட். எஸ், அது கரெக்டு தான். தென் ஆப்ஷன் சி பாருங்கள், ஹி அப்பாயிண்ட்ஸ் சீஃப் மினிஸ்டர். எஸ், அவர் தான் சீஃப் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். தென் ஆப்ஷன் டி பாருங்கள், ஹி அப்பாயிண்ட்ஸ் த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ ஆப்ஷன் டியும் கரெக்டு. ஆப்ஷன் பி பாருங்கள், ஹி அப்பாயிண்ட்ஸ் தி சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி இன் த ஸ்டேட். இந்த ஆப்ஷன் தப்பு. ஏன்னா சான்சலர் ஆஃப் தி யூனிவர்சிட்டி யாருன்னா கவர்னர் தான். ஸோ அவர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்னா வைஸ் சான்சலர் தான் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ ஆப்ஷன் பி வந்து தப்பு. ஹி அப்பாயிண்ட்ஸ் தி சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி இந்த ஸ்டேட்றது ஏன்னா நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிங்கன்னா நாட் ட்ரூ தான் கேட்டுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் இது கரெக்டான ஆன்சர். பிகாஸ் கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் த ஸ்டேட்டாகவே இருப்பார். அவர் யார் அப்பாயின்ட் பண்ணுவார்னா வைஸ் சான்சலர் தான் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ ஆப்ஷன் பி தப்பு. ஸோ அடுத்தது பாருங்கள், கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். எஸ், இந்த ஆப்ஷன் கரெக்டு தான். ஹீ இஸ் த நாமினி ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். எஸ், இவர் வந்து ஒரு எம்ப்ளாயி அண்ட் நாமினி தான். ஏன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்புக்கு இவர் தான் ரொம்ப ஒரு பிரிட்ஜாக இருக்கார். ஸோ ஆப்ஷன் 1 and 2 கரெக்டு. தி டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைடட் ஃபார் தி இன்டைரக்ட் எலெக்ஷன் ஆஃப் தி கவர்னர். த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆப்டட் ஃபார் தி இன்டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி கவர்னர். ஸோ இதில் தேர்ட் ஆப்ஷன் தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 1, 2 and 4 கரெக்டு. ஸோ இதெல்லாம் ரெஃபரன்ஸு வால்யூமு எந்தெந்த புக்ஸு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னா மணி பில் பார்த்தோம். மணி பில் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, கவர்னரோட பவர்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தோம். பிரசிடென்ட்டோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டட் டு மணி பில் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தென் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்த்தோம். அதில் 2 பார்த்தோம். ஒன்று கலெக்டிவ் ப்ரிவிலேஜஸ் பார்த்தோம் அண்டு இண்டிவிஜுவல் ப்ரிவிலேஜஸ் பார்த்தோம். தென் ஆங்கிலோ இந்தியன்ஸோட இடஒதுக்கீடு பார்த்தோம். ஸோ 126 அமெண்ட்மெண்ட் பில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த 1 மெம்பர்ஸை வந்து நாமினேட் பண்ணுவாங்கள்ல, கவர்னர் நாமினேட் பண்ணுவாங்கள்ல, அதை வந்து அபாலிஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது விப்புனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். விப்போட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் எப்படி விப்பு வந்து ஒருத்தங்களை வந்து டிஃபெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் கிளாஸில். தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்த்தோம். என்னென்ன பணிகள் இருக்குது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பணிகள் என்ன இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டேட் லிஸ்ட்லேயும் கன்கரன்ஸ் லிஸ்ட்லேயும் சட்டத்தை இயக்க முடியும். தென் மணி பில்ஸை வந்து
லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, தென் பட்ஜெட் அப்ரூவல் பண்ணுறது, தென் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அவங்களுக்கு பவர் இருக்குது, தென் பிரசிடென்ட்டோட அண்டு ராஜ்யசபா எலெக்ஷனில் அவங்க பங்கு பெறுறது. ஸோ ஆர்டிகல்ஸ், ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்து அதோட டெஃபினேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லைடு, இதை படிச்சுக்கோங்க. ரீசன்ட் குரூப் 1ல் இந்த மாதிரி ஆர்டிகல் கொடுத்து அதோட இது அந்த ஆர்டிகல்ஸோட டெஃபினேஷன் கேட்குறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. தென் ஃபைனலாக வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் பார்த்தோம், தென் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர் அண்ட் கவர்னர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ஆர் ஜுடிஷியரி இந்த ரெண்டு டாப்பிக்கும் டச் பண்ணிவிட்டு தென் அது ரிலேட்டடாக உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.